இங்கே வாங்க, இந்த பொருட்களை வச்சு ஒரு தொக்கு வீடியோ, ஒரு தொக்கு செய்யலாம். கொரியண்டர் அரை கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 3 பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு தக்காளி அளவுக்கு சைஸ் எடுத்து புளி ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கல்லுப்பு தேவையான அளவுக்கு, காரம் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன், வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை வச்சு எப்படி தொக்கு செய்யலான்னு பாருங்கள். நல்லா இருக்குது இந்த தொக்கு, சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் கூட போட்டு சாப்பிட்லாம். வாங்க, சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். இது கூட கொஞ்சம் அரைக்கிறதுக்கு முதல்ல பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் ஒரு 2 ஸ்பூனே போட்டுக்கிறேன். போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, பெருங்காயத்தூள் 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இருந்து ஒரு தட்டுக்கு நான் மாற்றி வச்சிட்டேன். இந்த பொடி வந்து நம்ம கடைசியில் தான் போடுவோம், அதனால ஒரு தட்டில் மாற்றி வச்சிட்டேன். அப்புறம் இப்போ வந்து பூண்டு நல்லா கொஞ்சமாக ஓட்டி ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டை. இது அரைக்கிறதுக்குள்ளே நம்ம கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். வாங்க, கடாயில் இது வந்து இதயம் நல்லெண்ணெய், எனி பிராண்ட்டு ஊற்றிக்கலாம் நீங்கள். நான் இதயம் வாங்கினேன், இதயம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வந்து பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி பூண்டையே எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா க்ளீன் பண்ணி, கொத்தமல்லி தலை தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 பொருட்களையும் இப்போ அரைச்சி ஒவ்வொன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே. நல்லா அரைச்சாச்சு. இப்போ காயிற எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பூண்டை எடுத்து போட்டுக்கலாம். பூண்டை எண்ணெயில் போட்டாச்சு. நல்ல எண்ணெயில் எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இது கொஞ்சம் நல்லா பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். நம்ம வணங்கிறதுக்குள்ளே தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பூண்டு வெந்துருச்சு, இப்போ ஊற்றிக்கலாம் தக்காளி பீஸை. இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவே தெரியும். நல்லா இது நல்லா கொஞ்சம் வணங்கிறதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி தலையை 1-2 ஓட்டி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3/4 பதத்துக்கு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 3/4 பதத்துக்கு நம்ம எவ்வளோ கட்டு போட்டாலுமே ஒரு இவ்வளோ கொஞ்சம் தான் வந்துருக்கு பாருங்கள், அரைச்சங்காட்டி. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, இதையும் தக்காளி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம இதை போட்டுக்கலாம், இந்த கொத்தமல்லி தலை அரைச்சதை. இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். போட்டாச்சு தலை. இந்த தொக்கு ஒரு 1 மந்த்து வரைக்கும் கூட வெளியே வச்சாலும் கெடாது. நல்லா தண்ணி இல்லாமல் எல்லாமே தொடச்சிட்டு போட்டிங்கன்னா வெளியவே வைக்கலாம் 1 மந்த்து வரைக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ஏன்னா இப்போவே எண்ணெய் முக்கால்வாசி ஊற்றிட்டோம்னா இது நல்லா வேகும்போது அது எண்ணெய் நல்லா தெரித்து பூரா வெளியே தான் போயிடும். அதனால் கொஞ்சம் முதல்ல ஒரு 3 குழிக்கரண்டி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் நல்லா முக்கால்ப்பதம் வெந்தோடனே அந்த பொடி போகிறதுக்கு முன்னாடி மீதி கொஞ்சம் பாதி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முதல்லையே எண்ணெய் நிறையா ஊற்றிட்டோம்னா அது இது வணங்குற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. முதல்லையே எண்ணெய் நெம்ப ஊற்றிட்டோம்னா பாருங்கள், இது நல்லா ஃப்ளேம் தீ கம்மியாக வச்சனால தெரிக்கல. கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா பூரா எண்ணெய் பூரா வெளியே தெரிக்கும். அதனால் சொல்கிற அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. வந்தோடனே அந்த பொடி அரைச்சி வச்ச பொடியும் மறுக்க கொஞ்சம் இருக்கிற நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி பொடி நான் வறுத்து வச்சுருக்கிறதுனால முதலையே போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம லாஸ்ட்டில் போட்டாவே நல்ல மணமாகவும் இருக்கும். அது கூடயே பெருங்காயம் போட்டு அரைச்சிருக்கனால எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா வேகட்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே வாங்க, புளி கரைக்கிறதுக்குள்ளேயே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதனால் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி புளியை கரைச்சாச்சு. அதுக்குள்ளே இதை நல்லா கலரி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடியில் பற்றிடும். சிம்மில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அடிக்குள்ள கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லாவும் வெந்துருச்சு. இப்போ புளியை கரைச்சி கெட்டியை கரைச்சி வச்சுருக்கேன். அளவாக தண்ணி ஊற்றி உடனே இதில் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ புளிக்கு தண்ணி ஊற்றி தானே கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா பாட்டி அவங்கெல்லாம் இப்படித்தான் சொன்னாங்க. அதெல்லாம் பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் கூட நினைப்பேன், என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் புளியை கரைச்சி தண்ணியில் தானே புளியை கரைச்சி ஊற்றுறாங்க அப்படின்லாம் நானும் நினைப்பேன், கொஸ்டின் கேட்பேன். இதெல்லாம் அவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. உடனே இல்லை உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த புளியை நம்ம தண்ணி நல்லா சுண்டிடும். இந்த புளி தண்ணி அதில் ஊற்றினா இப்போ ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. புளி நல்லா கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சைஸு புளி ஊற வச்சதா இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கெட்டியாக நான் பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணி. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே நல்லா புளி பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த பொடியை அரைச்சி வச்ச பொடி போட்டுடலாம். இது அப்படியே தட்டு போட தேவையில்லை. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே கொதிச்சு வரட்டுங்க. அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். அது கூட இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா அந்த புளி பச்சை வாசனை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டாம். அப்படியே 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஒரு கலரி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடியில் பற்றிடும். சிம்மில் தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு கலரி விட்டுக்கோங்க. அடிக்கொருக்கா
தெரிக்கும். கொஞ்சம் சிம்பிளாக நல்லா சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டைமுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து தெரிக்குது பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி வச்ச பொடியும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா புளி போட்டனால வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதுக்குள்ளே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. வெல்லத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பொடி லாஸ்ட்டில். இந்த பொடி என்ன நிறையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வரமிளகா, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பில், உப்பு எல்லாமே அரைச்சனால பொடி கொஞ்சம் நெம்ப தெரியுது உங்களுக்கு. ஆனால் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் தட்டிங்க இருக்கும். கரெக்டாக இந்த பொடி போடும்போது அந்த பொடி மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். மறக்க ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். தொக்குக்கு கொஞ்சம் எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே தான் பிடிக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா வெளியே வச்சாலும் 1 மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது. அதே மாதிரி நல்லா எவ்வளோ தூரம் நல்லா ஒரு மறுக்கால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டை விட்டிங்கனாவே அது 1 மாதம் ஆனாலும் நல்லா கெட்டே போகாது வெளியே வச்சாலும். பாருங்கள், இப்போ பாருங்கள். உடனே இல்லை பொடியும் எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. மறுக்க ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பொடிக்கோசரம் பொடி போட்டுட்டு மறுக்க எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் கொஞ்சம் கரையும். கொஞ்சம் கூட எண்ணெய் இவ்வளோதான் லாஸ்ட்டில் அந்த கொஞ்சத்தையே வெயிட் பண்ணி அதுலேயே ஊற்றிடுறோம். நல்லெண்ணெய் காலி அவ்வளோதான். நல்லா கலரி விட்டுக்கோங்க. தொக்கு ஒரு 3 மினிட்ஸில் இந்த தொக்கு ரெடி ஆயிடும். கொஞ்சம் தொக்குக்குள்ள கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. சிம்மிலேயே வச்சு கலர்னால. ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் நெம்ப விடுறது, அதை எண்ணெய் விடுறது நல்லா சிம்மில் வச்சாதான் ஆகும். ஹை இதில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக கையிலெல்லாம் தெரிக்கும். அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணால் தான் அந்த தொக்கே டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம சீக்கிரமாக கலரி எடுத்து வச்சிட்டோம்னா அது கெட்டும் போயிடும் சீக்கிரமாக. அதனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்குள்ளேயே தொக்கு ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு அந்த வேகிறதுக்கு தான் 5 நிமிஷம். அது தனித்தனியாக போட்டு தாங்க எண்ணெயில் வருத்தம். இந்த பூண்டு தனியாக, தக்காளி பூண்டு வணங்கின பிறகு தக்காளி போட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அப்புறம் கொத்தமல்லி இது போட்டோம். ஏன்னா உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா 3 கூட ஒன்றா போட்டு அரைச்சி போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் அப்போவே எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிடுங்க. 3 ஒன்றா போட்டும் கூட மிக்சியில் அரைச்சி அப்படியும் கூட பண்ணலாம். பாருங்க, ஒன்று ஒரு 3 நிமிஷம் இல்லை கலந்து விட்டாச்சு நல்லா பொடியெல்லாம். 3 நிமிஷம் தட்டு போட்டு மூட வேண்டாம். 3 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சுன்னு பாருங்கள். புளி கெட்டியாக தான் கரைச்சி ஊற்றினேன். சிம்மில் வச்சங்காட்டி அடி பிடிக்கல. இதுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடிக்குறுக்கான கலரி மட்டும் விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கானாச்சும் நம்ம கலரி விடணும். சிம்மில் வச்சாலும் சம்டைம் அடி பிடிச்சிரும். அது அடி பிடிச்சின்னா அப்புறம் அந்த மனமே போயிடும். இந்த தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் பக்குவம் தான் தேவை. பக்குவம் தேவை. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரே ஒரு நிமிஷம்
இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு ஆல்ரெடி. இன்னமும் கொஞ்சம் அந்த ரெடி. சூப்பராகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தொக்கு ரெடி. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பாட்டிலில் போட்டு, ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு வெளியவே வச்சுக்கலாம். வெளியும் வச்சுக்கலாம், நீங்கள் பிரிச்சுக்குள்ளே வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் 1 மாதம் வரைக்கும் இந்த தொக்கு கெடவே கெடாது. சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே பாய். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.